என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்து. இந்த மாதத்தினுடைய இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே திருச்சபையிலே கலந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் நம்மை மிகவும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் போது நேற்றைக்கு உள்ள அந்த மன்னாவை கொடுத்து இன்று நடத்தவில்லை. ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த மன்னாவை ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஆண்டவரால் வைக்க முடியும். பாருங்க, ஓய்வு நாளில் அவங்க வேலை செய்யக்கூடாது என்கிறதற்காக அந்த மன்னா ஒரு நாளைக்கு சேர்த்து ஆண்டவர் எடுக்க சொன்னார். ஆனால் அந்த மன்னா கெட்டு போகலை. ஆனால் மற்ற நாட்களிலே மன்னாவை எடுத்து வச்சிருந்தவங்க வேதம் சொல்கிறது அது கெட்டு போனது. அப்போ ஆண்டவர் நினைச்சிருந்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அவர்களுக்கு வைக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தினம் தினம் புதிதாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். நான் நம்புகிறேன், இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் கண்ட ஆசீர்வாதங்களை அல்ல, இந்த மாதம் ஒரு புதுமையான ஒரு ஆசீர்வாதங்களை, இதுவரையிலும் காணாத, இதுவரையிலும் கேள்விப்பட்டிராத, இதுவரையிலும் நமக்கு கிடைத்திராத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமேன். அதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல காரியத்திலையும் ஒரு வெற்றியை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். நீங்கள் போட்டியிடுகிற அனைத்து காரியத்திலையும் இந்த மாதம் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவாராக. இந்த மாதம் பெரிய சவால்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. எப்படி நான் அதை சந்திக்க போகிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவால்களை நீங்கள் லகுவாய் கடந்து போக, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் ரொம்ப சுலபமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சகல சூழ்நிலைகளையும் நீங்கள் சுலபமாய் தாண்டுவீர்கள், நீங்கள் ஆச்சரியமாய் தாண்டுவீர்கள். நீங்கள் பிரமிக்கிற அளவிற்கு ஆண்டவர் அதிலே உங்களை எந்த சேதமும் இல்லாமல் உங்கள் கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்த போகிறார். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஏசப்பாட்ட, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த மாதம் எங்களை நீர் வழி நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் எங்களுடைய கரத்திலே அல்ல, உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது. ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த மாதம் எங்களுடைய காதுகளிலே நீர் கேட்க பண்ணுகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. இந்த மாதத்தை கரத்தில் நாங்கள் தருகிறோம். இந்த மாதம் ஆண்டவரே இது உம்முடையது, நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நான் நம்புகிறேன், உங்களுடைய பிரயாசத்தினால், உங்கள் முயற்சியினால் ஒருவேளை நீங்கள் ரொம்ப தோற்று போகலாம். எவ்வளோ நான் பாடுபட்டேன், எவ்வளோ நான் முயற்சி எடுத்தேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் நம்புகிறேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். உங்கள் அம்மாவால் முடியாதது, உங்கள் அப்பாவால் செய்ய முடியாதது, உங்களுடைய திறமைகளினால் செய்ய முடியாதது ஆண்டவர் நம்புகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த மாதம் நீங்களும் நானும் ஒன்றை காண போகிறோம். எதை பார்க்க போகிறோம்னா, என் கர்த்தரால் அது ஆகும் என்கிறதை பார்க்க போகிறோம். ஆமேன். மரியாதை தான் கேட்கிறார், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கிறேனே, இது எப்படி ஆகும்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இது பரிசுத்த ஆவியானவராலே இது ஆகும். ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இது எப்படி ஆகும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கலாம். இதுவரையிலும் ஆகாததா இனி ஆக போகுது, இவ்வளோ பிரயாசப்பட்டும் ஆகாததா இனி ஆக போகுது. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தருடைய கரத்தினால் அது ஆகும். நம்முடைய கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாய் மாறப்போகிறது. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த பாடலை ரொம்ப விசுவாசத்தோடு, இந்த மாதம் நான் ஒன்றை பார்க்க போகிறேன். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே எந்த மதிலையும்
நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமேன். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் ஆண்டவர் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவ வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். போராடுவதற்கு பலன் இல்லை, ஆட்கள் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது, என் ஆண்டவர் ஒன்ன செய்ய போறாரு, உனக்கு முன்பாக இருக்கிற இவ்வளோ பெரிய சூழ்நிலையை கர்த்தர் பெரிய விதமாய் அல்ல, அநேகரை கொண்டு அல்ல, பெரிய பலத்தினாலே அல்ல, கர்த்தர் எப்படி செய்ய போறார் என்றால், ஒரு திரி அணைகிறது போல அதை அணைக்க பண்ணுவதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் சில பிரச்சனைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். சில சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த மனுஷனோட எப்படி போராட முடியும், இந்த சூழ்நிலையோட எப்படி போராட முடியும், என்னுடைய பலத்தால் போராட முடியாது, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது, இது அணைந்து போகிறதற்கு வாய்ப்பே இல்லை, இதிலிருந்து நான் விடுதலையாவது எப்படி என்கிற பலவிதமான மனசுக்குள்ளே பயங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பெரிய பிரச்சனையை போல் தோன்றுகிற, மலையை போல தோன்றுகிற அத்தனை காரியத்தை குறித்தும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் ஒரு திரி அணைகிறது போல அந்த பிரச்சனையை அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ரொம்ப சுலபமாய், ரொம்ப சிம்பிளா, நம்ம யாரும் எதிர்பாராத அளவிற்கு அந்த பிரச்சனையை முடித்து கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய பண செலவை கொண்டு வரும், இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வரும், இந்த பிரச்சனையினால நான் என்ன ஆக போறேனே தெரியல, இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது, இதற்காக நான் எதெல்லாம் ஈடு கொடுக்கணும்னு தெரியல. இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சில பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகும்போது நீங்கள் நிறைய பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கலாம், நிறைய பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கலாம், அதனால் நிறைய மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இப்பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த மிகப்பெரிய பிரச்சனையை இதற்கு முன்பாக நீங்கள் தாண்டினது போல அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், மிகவும் சுலபமாய் ஒரு திரி அணைகிறது போல உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிரச்சனையை அடக்குகிற கர்த்தர் நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற, ஆமேன், உங்களுடைய குடும்பத்திற்கு முன்பாக நிற்கிற அந்த தேவை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் சுலபமாய் அது சந்திக்கப்படும், அது சுலபமாய் நடக்கும். நீ அதற்காக நீங்கள் அதிக பிரயோகத்தை பயன்படுத்த வேண்டியது வராது, அதிகமான பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டியது வராது. கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் பார்க்கிறவர்களாய் மாற்றின கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், ஒரு திரி அணைகிறது போல நான் அவைகளை அணைப்பேன். ஹல்லேலூயா. ஆமேன். எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம நிறைய பேர் வீடுகளில் நிறைய பேர் பழைய காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த மண்ணெண்ணெய் கரண்ட் இல்லாத நேரத்தில் அந்த மண்ணெண்ணெய் விளக்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதே எப்படி தான் விளையாடுவாங்கன்னா அந்த தீயோட விளையாடுவாங்க. பொதுவாக தீயை கண்டா எல்லாருக்குமே பயம் வரும், அதனால் தூரம் ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அந்த தீ மேலே கையை வச்சு அதை நான் பாரு, இப்போ பாரு கட் பண்ணுறேன், அது உங்களுக்கு பழக்கம் இருக்கா தெரில, நான் நிறைய அப்படி செஞ்சுருக்கிறேன், அப்படியே கையை சேர்த்து அணைக்கிறது, அப்படின்னு ஊதி அணைக்கிறது. அப்போ அதெல்லாம் பார்த்த உடனே சின்ன ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கிறவங்க என்ன அணைச்சிட்டீங்க அப்படின்னு அந்த தீ மேலே கையை வைக்கிறது ஒரு பெரிய பாரமாகவே தெரியாது. திரி அப்படின்றது பலவீனமானது. திரி என்கிறது லைட்டாக காற்று அடித்தாலே அப்படி அணையக்கூடியது, கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னாலே அணையக்கூடியது. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, உங்களுக்கும் எனக்கும் முன்பாக மலை போல இருக்கிற சில பிரச்சனைகளை கர்த்தர் ஒரு திரியை அணைக்கிறது போல, ஒரு சின்ன பையன் மேற்கொள்வது போல, ஆமேன், ஒரு பலமில்லாத மகன் அதை மேற்கொள்வது போல, ஒரு சின்ன காற்று அடித்து அதை நகர்த்தி கொண்டு போவது போல இஸ்ரவேலின் ஜெயபலமான
ஆவியானவர் இன்று சிலரிடத்திலே கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாதே. உங்களுக்கு முன்பாக மலை போல் இருக்கிற அந்த தேவையை பார்த்து பயப்படாதே. உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் மகா பெரிய தேவன். அந்த பிரச்சனை சாதாரணமானது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு திரி அணைகிறது போல நான் அவைகளை அணைத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்கள் சொந்தங்கள் உங்களை பார்த்து எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள போகிறானோ என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். நீங்கள் அந்த பிரச்சனையின் நடுவிலிருந்து சுலபமாய் தப்புவிக்கிறதை நிறைய பேர் பார்த்து பிரமிக்க போகிறார்கள். அவர்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள், இந்த பிரச்சனையிலிருந்து நீ இவ்வளவு வேகமாய் இவ்வளவு சுகமாய் நீ தப்பித்து வருவாய் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. இவ்வளவு சுலபமா தப்பிச்சியே, உனக்கு எப்படி காரியம் வாய்த்தது? அப்ப நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதத்தினுடைய முடிவிலே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல எனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் நல்ல கைகளை மேல தட்டி ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன். வேதத்துல பல இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்களை சுலபமாய் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மிகப்பெரிய கோலியாத் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய கர்ச்சனையின் சத்தத்தை கேட்க முடியாம இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பக்கத்தில் திரும்பி போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தாவீதை கோலியாத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின காரியம் என்னன்னா, ஒரு சின்ன கூழாங்கல். அந்த கூழாங்கல்லினாலே அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஆண்டவர் வீழ்த்த பண்ணினார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சவுல் கூட சொல்லுகிறார், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, என் கத்தியை கூட எடுத்துட்டு போ, அது உனக்கு பாதுகாப்பா இருக்கும். அவன் ஒரு பெரிய ஆளு, நீ அவனை மேற்கொள்ள முடியாது. நீ பாதுகாப்பு இல்லாம அந்த இடத்துல எப்படி போவ? நீ பாதுகாப்போட போ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு சாதாரணமான கூழாங்கல்லை கொண்டு அவ்வளோ பெரிய கோலியாத்தையே கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். அப்போ நான் நம்புறேன், அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தாவீதினுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே ஆமேன், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அவர் உங்களை கொண்டு பெரிய கோலியாத்துக்களை கர்த்தர் சின்ன கூழாங்கல்லை கொண்டு முறியடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் தாளந்திலேயே நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு ஞானம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், எப்படி செய்வேன்? இல்லை, கர்த்தர் சிறியவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஒரு 3 விசை கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே சிறியவைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர், ஒன்றும் இல்லாமையிலே சகலத்தையும் உருவாக்குகிற கர்த்தர். இந்த மாதம் நீர் எனக்கு கொடுக்கிற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் அதை காண போகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திரிய அணைய பண்ணுகிறது போல இவ்வளவு பெரிய சூழ்நிலையும் கர்த்தர் ஜெயிப்பதற்கு எனக்கு நீங்க பலத்தையும் சத்துவத்தையும் கட்டளையிடுகிறதற்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்கள். நான் இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். வாசிக்கலாம். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பார்த்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யாக்கோபுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். தன்னுடைய தகப்பனாரிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போனதுனால மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வரும், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாள் வரும். அப்படின்னா எங்க அப்பா இறந்து போவாரு, இறந்து போகிற அந்த நாள் வரும்போது என் சகோதரனாகிய யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். உடனே இந்த செய்தியை அவங்க அம்மா கேள்வி
கேள்விப்படுறாங்க. உடனே கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பாட்ட சொல்லி, இந்த மாதிரி நம்முடைய மூத்த பையன் ஆசீர்வாதத்தை இளையவன் திருடி வாங்கினதுனால அவனை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான், நீங்க மரிக்கிற அன்னைக்கு அவனை கொன்றுவேன்னு அவன் சபதம் எடுத்திருக்கிறான், அதனால நம்முடைய பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே தான் யாக்கோபை அங்கிருந்து மாமனார் வீட்டிற்கு அவங்க அனுப்பி விடுறாங்க. இப்போ மாமனார் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து அங்க இருக்க முடியாம திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு யாக்கோபு வர்றாரு. அப்போ ரொம்ப பயப்படுறாரு. நீங்க அந்த வசனத்தை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 32ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதன் அவனை சந்தித்தான். இப்போ நீங்க வாங்க, அப்படியே வாங்க 10வது வசனத்துக்கு வரும்போது 11வது வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பேன் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அந்த மாமனாருடைய வீட்டை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது யாக்கோபுக்கு ஒரு பெரிய பயமா இருக்கிறது. எப்படி என்னுடைய சகோதரனுடைய இருதயத்தினுடைய காயத்தை நான் ஆற்றுவேன்? அவன் என் மேல ரொம்ப கோபமா இருக்கான், அவன் எரிச்சலா இருக்கிறான், அவன் என்ன ரொம்ப பயப்படுத்துறான், அவன் என்னை கொன்றுவானோ, என்னுடைய பிள்ளைகளை கொன்றுவானோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அந்த கோபத்தை, தனக்கு விரோதமாய் எழும்பின அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி சாந்தம் செய்கிறார் என்றால், அந்த வசனத்தை 31ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். அந்த வசனத்தை 23வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையில் 32ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 32ஆம் அதிகாரத்திற்கு 11வது வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். நீங்க அடுத்து அப்படியே கீழே வாங்க, 22வது வசனத்தை வாசிக்கலாம். ராத்திரியிலே எழுந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரரையும் யாக்கோபு என்கிற ஆற்றை கடந்தான். இப்பொழுது 33ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாருங்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவரின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். நீங்க 4வது வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியாருக்கு அருளின பிள்ளைகள் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தனக்கு விரோதமாய் வருகிற அண்ணன் தன்னை கொன்றுவான் அப்படின்னு நினைச்சு அதற்காக நிறைய கிஃப்ட், நிறைய பரிவாரங்களை அனுப்புறாரு. எனக்கு விரோதமாய் ஒரு மனுஷனுடைய எதிர்ப்பு எனக்கு விரோதமாய் இருக்கிறது, சொந்த அண்ணனுடைய எதிர்ப்பு தனக்கு விரோதமாய் இருக்கிறது. அப்போ பயந்து போய், இந்த மனுஷனுடைய காயத்தை என்னால் ஆற்றவே முடியாது என்று பயந்து போய் இருக்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்து ஏசா தூரத்திலிருந்து ஓடி வந்து யாக்கோபை அப்படி கட்டி பிடிச்சு 2 பேரும் அழுது ஒருவர் நலனை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் நம்புகிறேன், நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி நிற்கலாம். அவர்களுடைய கோபத்தை அடக்குவதற்கான வழிகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய சின்ன சின்ன தவறுகளின் நிமித்தமாய், உங்களுடைய வார்த்தையின் நிமித்தமாய், ஒருவேளை சில மனிதனுடைய கோபத்தை அடக்கவே முடியாது. ஒரு பெரிய பகையை நான் வளர்த்திட்டேன், எப்படி சமாதானமாகிறதுன்னே தெரியல, அந்த மகனோட சமாதானமாக முடியாது போல அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் என்ன செய்ய போறார் என்று சொன்னால், மனிதர்களுடைய கோபங்களை எல்லாம் கர்த்தர் அடக்கி, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனுஷர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய சாந்த குணத்தை உங்களுக்கு தந்து, ஒரு திரி அணைகிறது போல் அந்த கோபத்தை அணைய பண்ணி, எல்லாருடைய கண்களிலையும் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ண போகிறார்.
உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களில் ஒரு தயவு இந்த மாதம் கிடைக்கும். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த மாதம் ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்களுடைய கோபங்கள் ஒரு திரிய அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒவ்வொரு மனிதனுடைய கோபத்தையும் இந்த மாதம் ஒரு திரிய அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, அந்த மனிதனால் நஷ்டங்கள் வராதபடி நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், அந்த மனிதனால் நமக்கு சமாதான குறைவுகள் வராதபடி பாதுகாக்கிற கர்த்தர். ஓ, மனுஷனால் வருகிற அந்த பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்களுடைய கோபங்களை திரிய அணைகிறது போல அணைய வைக்க வல்லவர். நான் நம்புறேன், இந்த மாதம் மட்டுமல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் சிலருடைய கோபங்கள் உங்களை தொடராதபடி கர்த்தர் உங்களுக்கு தயவை கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தயவு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். அவர்களுடைய கொந்தளிப்புகளை கர்த்தர் அமர பண்ண போகிறார். அவர்களுடைய கோபங்களை கர்த்தர் அமர பண்ண போகிறார். உங்களுடைய ஓனராக இருக்கலாம், உங்களுக்கு பணம் கொடுத்தவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்த மாதம் சிலர் இந்த மனிதன் இந்த மாதம் என்னை என்ன செஞ்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வேதம் சொல்கிறது, இங்கே ஏசாவுனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கோபத்தை, அவ்வளவு கொந்தளிச்சிட்டு இருக்கிற அந்த கோபத்தை ஒரு திரிய அணைகிறது போல அணைய பண்ணி கடைசியில் கட்டி பிடிச்சி அழுகிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறது உண்மையானால், இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் நம்புகிறேன், இனி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கோபங்கள் இருப்பது இல்லை. கர்த்தர் ஒரு சாந்தத்தினால் நிரப்ப போகிறார். நீங்கள் போகிற அத்தனை இடத்திலையும் கர்த்தருடைய தயவு உங்களோடு இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தலையின் மேல கரத்தை வைத்து இதை அறிக்கை செய்யுங்கள். எனக்கு நடக்க போகிறது. மனிதனுடைய கோபங்களுக்கு, எனக்கு விரோதமாக இருக்கிற மனிதனுடைய கோபங்களை ஒரு திரிய அணைய பண்ணுகிறது போல அணைக்கிற கர்த்தர். சொல்ல சொல்ல அப்படியே நடக்கிறது. ஆமென். உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாமல் எந்தெந்த மனிதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ, இப்பொழுது கர்த்தர் அந்த தயவை கட்டளை இடுகிறார். அவர்களால் வருகிற ஆபத்துக்களை கர்த்தர் விலக்குகிறார். அவர்களுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் இப்பொழுது எடுத்து போடுகிறார். அந்த மனிதனை குறித்து பயம் இனி உங்களுக்கு இருப்பது இல்லை. அவன் சண்டையோடு பேச வருவானோ, அவன் பிரச்சனையோடு என்னிடத்தில் வருவானோ என்று பயந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அவன் இனி உங்களிடத்தில் அந்த மனிதன் பேச வரும்போது சமாதானத்தோடு பேச வருவான். காரணம் என்னவென்றால், அவனுடைய மனதுக்குள் எழும்பி இருக்கிற அந்த கோபத்தை திரியை அணைய பண்ணுகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாய் இருக்கிற மனுஷருடைய கோபங்களை திரிய அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர். போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை ஏற்றிடுவேன், உன்னுடைய மானத்தை நான் வாங்கிடுவேன், உன்னை கேவலப்படுத்துவேன் அப்படின்னெல்லாம் சொல்லலாம். சிலர் ஒருவேளை கடன் பிரச்சனைக்குள்ளாக மாட்டப்பட்டு சில மனிதர்களுக்கு பயந்து ஒளிந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த மனுஷனுடைய கோபம் உங்கள் மேலே பல மடங்கு அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய கணவன்மார், இப்படி மனிதனுடைய கோபம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். நான் அதை ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுவேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. யாக்கோபு தன்னுடைய சகோதரன் கண்டிப்பாக அவன் என் மேலே கோபமாக தான் இருப்பான், என்ன அவன் மறந்துருக்க மாட்டான் அப்படின்னு தான் அந்த கிஃப்ட்டுகளை அனுப்புகிறான். அந்த கிஃப்ட் திரும்பி வந்த உடனே அவனுடைய இருதயம் இன்னும் பயப்படுது. இதுவரையிலும் ஜெபிக்காத அந்த மனுஷன் யாப்போக்கு என்கிற நதியில் கரையில் போய் உட்கார்ந்து ராமுழுதும் அப்படியே ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே. அவனுடைய இருதயம் முழுக்க முழுக்க பயத்தினால் நிரம்பி இருக்கிறது. இன்னொரு தீர்மானம் எடுக்கிறான். ஒருவேளை ஏசா கோபமாக ஃபர்ஸ்ட் வெட்டும் போது நம்ம மேல வெட்டுப்படாம வேலைக்காரங்களை எல்லாரையும் முன்னாடி நிறுத்தி தனக்கு பிடிச்சவங்களை பின்னாடி நிப்பாட்டுறான். அவனுடைய மனசுல 100% என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா,
எங்க அண்ணனுடைய கோபம் என்ன அழிச்சிரும், இந்த மனுஷனுடைய கோபம் என்ன அழிச்சிரும் அப்படின்னு 100% அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஏசாவுனுடைய மனசுக்குள்ள கர்த்தர் பேசி யாக்கோபை குறித்து இருந்த அத்தனை கோபத்தையும் கர்த்தர் மாற பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அத்தனை வருடத்தினுடைய பகையையும் கர்த்தர் ஒரே நாளிலே அழித்து போட்டார். ஒரு நிமிஷத்துல கர்த்தர் எடுத்து போட்டார். அந்த தேவன் தான் இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலையும் பேசி கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் மனிதன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதனுடைய சகல கோபத்தையும் திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை அணைய பண்ணுகிற கர்த்தர். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆனானும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியினால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். நல்லா எல்லாம் கவனமாய் கவனிங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இங்க இரண்டாவது என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுடைய கோபத்தை திரிய அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இந்த மாதம் எல்லா மனிதனுடைய கண்களிலையும் நமக்கு என்ன கிடைக்க போகுது? கர்த்தர் ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். மனிதனுடைய கோபங்களை முற்றிலுமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இரண்டாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆமான் அப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அரண்மனையிலே ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்தது. அகாஸ்வேரு ராஜா அவனுடைய உழைப்பை பார்த்து, அவனுடைய சின்சியாரிட்டியை பார்த்து அவனுக்கு நிறைய பொறுப்புகளை அவனுடைய ராஜா தருவார். அந்த பொறுப்புகளை வாங்கினதற்கு பிற்பாடு மொர்தெகாய் தன்னை வணங்காததை கண்ட உடனே ரொம்ப கோபம் வருது. அப்போ தான் அதிகாரத்தில் இருக்கிறதுனால மொர்தெகாய் தன்னை வணங்காததை நினைச்சு மொர்தெகாயை மட்டும் இல்ல, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம அழிச்சிடணும், அவனுடைய வம்சத்தை அடியோட அழிச்சிடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அதிகாரம் இருக்குது, என்னுடைய அதிகாரத்தில் என்ன வேணும்னாலும் நான் அவனை செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போடுகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆமான் நிறுத்தின அந்த தூக்கு மரத்தை அவனுக்கே கொடுக்கும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். நம்பர் 2, இரண்டாவது, இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ராஜாக்களுடைய அதிகாரத்திலே இருக்கிறவருடைய கோபத்தை ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய ஓனர்ஷிப்பா இருக்கலாம், இல்லை என்றால் அதிகாரத்திலே இருக்கிறவர்களா இருக்கலாம், உயர்ந்த இடத்திலே இருக்கிறவர்களா இருக்கலாம், பணம் படைத்தவர்களா இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கோபமாய் இருந்து, இல்லை நான் ஏதாவது ஒன்று உன்னை பழி வாங்காம நான் விடமாட்டேன், உன்னை மாட்டி விடாம நான் விடமாட்டேன், நான் நினைச்சா உன்னை வேலையிலிருந்து தூக்கலாம், நான் நினைச்சா இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை உனக்கு கொண்டு வர முடியும், அப்படி என்கிற மிரட்டுதல் ஒருவேளை வெளிப்பிரகாரமாகவும் உள்பிரகாரமாகவும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மிக பெரிய பெரிய அதிகாரங்களை ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன பார்ப்பீர்கள் என்றால், உங்களுக்கு முன்பாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி சூளை. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வந்து நிற்கும் போது அது ஒரு திரி அணைகிறது போல. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் பள்ளத்தாக்கிலே தண்ணீரை வரவழைக்கிற கர்த்தர் ஒரு மழையை போல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுப்பி, மழையை போல ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் உண்டு பண்ணி எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினியை கர்த்தர் முற்றிலுமாக அணைப்பேன் என்று
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிரி பக்கமாய் திரும்பி இருக்கிற அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் பெரிய ஆட்களாய் இருக்கலாம். இவ்வளவு பெரிய அதிகாரியோட இவ்வளவு பெரிய மனிதர்களோட நான் எப்படி போராடுவேன்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல அலைய பண்ணினார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், நான் அதை பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக இருக்கிற பெரிய மனிதர்களுடைய கையிலிருந்து தாவீதை கர்த்தர் தப்புவித்தது சின்னவர்கள் கையிலிருந்து அல்ல, அவனை விட பராக்கிரமசாலிகளுடைய கையிலிருந்து தப்புவித்த அந்த கர்த்தர் என்னையும் தப்புவிக்க போகிறார். அதை என்னுடைய கண்களால் நான் பார்க்க போகிறேன். ஆமென் சொல்லுங்கள், பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவன். அவர் திரிய அணைகிறது போல நமக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளை கர்த்தர் அழிப்பாராம். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்றால், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்களுடைய கோபத்தை திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் உங்களுக்கு நிறைய தயவு கிடைக்க போகிறது. மனுஷங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க போகிறது. மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்மை விட பலம் பொருந்தியவர்களுடைய கோபத்திலிருந்து அவர்கள் கோபத்தை திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர். இந்த செய்தி இந்த ஒரு மாதத்திற்கான செய்தி மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்நாளெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நான் நம்புறேன், இந்த மாதம் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய அதிகாரங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய துரைத்தனங்களாக இருந்தாலும், உங்களை காக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவர்களை அணைய பண்ணவும் கர்த்தராகிய ஆண்டவர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். தானியேலை காப்பாற்றின கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருடம் அதிகாரத்திலே இருந்த அந்த எகிப்தினுடைய ராஜா அவர்களை கையில வைத்து அவர்களை அடிமையாக்கி, ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தப்புவிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு திரிய அணைய பண்ணுகிறது போல அவருடைய கோபத்தை அப்படியே அணைய பண்ணுவதற்கு வல்லவராய் இருந்தார். ஆமென். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 16வது 17வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 16வது 17வது. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாய் இந்த தேவ மனுஷனுக்கு எது தனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு பண்ணி கர்த்தரை மறுதலித்ததனால் அவனுக்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குதே, ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமா, ஆண்டவருடைய தண்டனையை நான் எப்படி வாங்க முடியும், கர்த்தர் தண்டித்தா யார் நிலைநிற்க முடியும் என்கிற கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு பயத்தினால அவன் நிற்கும் போது ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தரே கேட்கிறார். நான் நம்புறேன், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு நாம் செய்த தவறுகளுக்கு நிமித்தமாய் நம்மேல் இருக்கிற கோபங்களை தனிய பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் அமைய போகிறது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பிள்ளைகள், யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்து அதன் நிமித்தமாய் ஒரு தண்டனைக்கு நேராக நம்ம இருக்கிறோமோ, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதம் நம்ம நெருங்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு திரி அணைகிறது போல அவருடைய கோபத்தை கர்த்தர் இந்த மாதம் தனிய பண்ண போகிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் மேல் கர்த்தருடைய
ஆண்டவருடைய கோபம் இந்த மாதம் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக பரிதபிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக இறங்க போகிறார். தன் தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போன அந்த இளைய குமாரனை குறித்து தகப்பனார் கோபமாக இருந்தாலும் தன்னிடத்தில் தகப்பனே என்று வரும்போது அவருடைய மனது இறங்கினது போல இந்த மாதம் நிறைய வாலிப தம்பிகளுக்கு கர்த்தருடைய மனசு இறங்க போகிறது. நிறைய வாலிப தங்கச்சிகளுக்கு கர்த்தருடைய மனசு இறங்க போகுது. வேற ஒண்ணுமே நீங்க நிறைய பேர் யோசிக்கல, பாஸ்டர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த மாதம் ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருந்தால் போதும், நான் ஆண்டவருடைய கோபத்தை விட்டுட்டேன்னா நான் சரியாயிருவேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ எனக்கு விரோதமாக இருக்கிறது மனுஷனுடைய கை அல்ல, எனக்கு நல்லா தெரியுது கர்த்தருடைய கை தான் எனக்கு விரோதமாக இருக்குது, நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் என் கூட இல்லாதது மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன், கர்த்தர் என்னை தண்டிச்சிருவாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரோ. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன், அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நம்புகிறவர் கரங்களை மேலே தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவருடைய கோபத்தை தணிய பண்ணுகிற மாதம். எங்கள் மேல் இருக்கிற கோபங்கள் தணிந்து ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 20-30 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் எச்சரித்து எச்சரித்து செய்ய முடியாமல் நீங்கள் விலகின காரியத்தை நினைத்து இப்போ கூட நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம். நான் இவ்வளவு பாடுபடுவதற்கு ஆண்டவருடைய தண்டனை தான் காரணம், ஆண்டவர் என்னை தடுத்து நிறுத்தினார், நான் நிக்கல, என்னுடைய இஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், என் மனசுக்கு பிடிச்சபடி நான் செஞ்சேன், இன்னைக்கு நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இனி வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வருமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த பேதுருவை மன்னித்த கர்த்தர், இந்த பேதுருவுக்காக மனம் இறங்கின கர்த்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தருடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அவருடைய இரக்கம் நீடிய வாழ்வு, அவருடைய தயவு நீடிய வாழ்வு. கர்த்தர் இறங்கிவிட்டால் போதும், ஆண்டவர் இறங்கிவிட்டால் போதும், சகலமும் சரியாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு 7 டைம் சொல்லலாமா? கையை உயர்த்தி. ஒரு திரி அணைகிறது போல, ஆமேன், அவைகளை அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். ஒரு திரி அணைகிறது போல எனக்கு முன்பாக இருக்கிற சகல காரியங்களையும் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். ஒரு திரி அணைகிறது போல, ஆமென், அணைய பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஒரு திரி அணைகிறது போல, ஹல்லேலூயா, எனக்கு விரோதமாக இருக்கிற சகல காரியத்தையும் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள், கொந்தளிப்புகள் அடங்குவதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. இந்த மாதம் சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கொந்தளிப்புகளை அமர பண்ணுகிற கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை முழுவதுமாய் மூட போகிறது. சரீரத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழும்பி இருக்கிற சகல யுத்தங்களையும் இந்த மாதம் ஒரு திரி அணைகிறது போல, ஆமென், உங்க மனசு இந்த மாதம் முழுதும் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு ஒன்று செய்ய போகிறீர். நான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் ரொம்ப சுலபமா முடிக்க போறாரு. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? ஆண்டவர் இந்த மாதம் சுலபமாய் அதை செய்ய போகிறார். ஆண்டவர் அதை லெகுவாய் செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள கர்த்தர் அதை செய்ய போகிறார். நான் எதிர்பாராத நேரத்தில் அது நடந்து முடிஞ்சிட போகுது. ஆமென். நான் நினைத்தது போல அது ஒரு பெரிய பிரச்சனையாய் முடிய போவது இல்லை. நான் நினைச்சது போல அது சூழ்நிலை வித்தியாசமாய் முடிய போவது இல்லை. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எனக்குள்ளே இருக்கிற அவர் பெரியவர். ஆமென். சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும், எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் அவர் எனக்காக செய்து முடிக்கிறவர். கரங்கள் எல்லாரும் தட்டியாமே. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ,
பட்சத்தார் உன்னில் பகையானாரோ வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பலக்காரம் தாங்குவார், கலங்காதே. பலக்காரம் தாங்குவார். கைகளை மேல தட்டி, எனக்குள்ளே என் இயேசு என்று பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3 வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தர் முதலாவதாக ஒரு திரிய அணைகிறது போல நான் அணைய பண்ணுவேன். எதை அணைய பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் இருக்கிற மனுஷருடைய கோபத்தை கர்த்தர் எப்படி பண்ணுவாராமா? சொல்லுங்களேன். சாந்தமாய். இது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்க, யாக்கோபு என்ன மாதிரி பயப்படுறான். ஏசாவனுடைய கத்திக்கு தப்பு வைக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஏசா ரத்தத்தை பார்த்து பழகினவன். அவனுடைய வேலையே என்ன வேலை அப்படின்னா, வேட்டையாடுகிற வேலை தான். மிருகங்களை பார்த்தா வேட்டையாடுகிற வேலை. அவனுக்கு கத்தி எடுத்து குத்துறது, வெட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதுவும் தன்னுடைய சகோதரன் மேல அவ்வளவு வெறுப்பு அவருக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது ஏசா கட்டி பிடிச்ச அழுதானாமா. எவ்வளவு பெரிய மாற்றம். பூதாகரமா நடந்துரும். ஒரு பெரிய வெட்டுக்குத்து இந்த இடத்துல நடந்துரும். பெரிய ரத்தம் ஆறே இங்க ஓட போகுது. எத்தனை பேர் இன்னைக்கு பலியாக போறாங்களோ தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த யாக்கோபுக்கு ரத்த ஆறு ஓடலையாமா, அங்க ஒரு கண்ணீர் நதி ஓடிச்சாமா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நிற்பாரே, ஆனால் அப்படிதான் நடக்கும். நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்தை நான் நம்புகிறேன். கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல, ஆமென், ஒரு திரி அணைகிறது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனுஷனுடைய கோபத்தை கர்த்தர் அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரம்மா? ராஜாக்களுடைய கோபங்களை திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர். அரசாட்சியில, அரசாங்கத்துல பெரிய முதலாளிகளாய் பெரிய ஆட்களாய் இருக்கிற அந்த கோபத்தை அடக்கிறவராமா. ஆமென். அது கர்த்தருடைய கரத்தினால் அடக்கப்படும். ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற அதிகாரம், உங்களுக்கு விரோதமா இருக்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், என் தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு கொஞ்சம் கூட நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் நினைப்பாரானால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய தேவன் அந்த மனுஷனுடைய கோபத்தை ஒரு திரி அணைய பண்ணுகிறது போல கர்த்தர் அணைய பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கோபங்கள் கண்டிப்பாக தணியப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நானே உன் மேல வச்ச கோபத்தை நான் இந்த மாதம் என்ன பண்ணுவேன்னா அணைய பண்ணுகிற ஒரு கருத்து. ஸோ இதை விட மேலானது என்ன வேணும்? யாரோ ஒருத்தர் ஆண்டவருடைய கோபத்தினால்தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க. கர்த்தர் ஒரு ஜெப ஆவினால் நிரப்ப போறாரு. இந்த மாதம் ஆண்டவருடைய கோபத்தை தணிய பண்ணுகிற மாதம். நம்முடைய முன்னோர்கள் செய்த தீமைகள் நிமித்தம் இருக்கிற அந்த கோபத்தை தணிய பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் மாறப்போகிறது. ஆமென். ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது